மருண்டு வாழும் தமிழர்க்கு வாழ வைக்கும் அருட்பெருக்கு என்கிற ஒரு கவித்துவமான தலைப்பில் நடைபெறுகின்ற தந்தை பெரியார் இந்த நினைவு நாள் கருத்தரங்கத்தை வாழ்த்துகிறேன். இந்த கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்தமைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் தோழர் கமலக்கண்ணன், எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை தோழர் மணிவண்ணன், எனக்கு பின்னால் உரையாற்றவிருக்கின்ற அருமை தோழர் அதர்மம் மனோஜ், இறுதியாக நிறைவுரையாற்றவிருக்கின்ற தோழர் சீனி விடுதலை அரசு மற்றும் இந்த அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தந்தை பெரியார் திராவிட கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரம், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கும், இங்கே நாங்கள் பேசுகின்ற இந்த செய்தியை அரசுக்கு கவனமாக அனுப்புவதற்காக குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும், இந்த அரங்கத்தின் உரிமையாளருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான தலைப்பு, இலக்கிய தன்மை கொண்டது. இரவல் கடப்பாறை இமயத்தை அசைக்காது, இமயத்தை தகர்க்காது என்பதில் அசைக்காது. உன்னால கச்சிராசாவோட மொழியில சொல்ல உனக்கு உன்னால மசுர கூட புடுங்க முடியாது என்பதை அசைக்காது என்பது ரொம்ப கவனமாக இந்த தலைப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு அநேகமாக பாரதிதாசனுடைய கவிதை அல்ல, இது தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் இந்த மாவட்டத்தின் கவிதை. அது அந்த வகையில சரியான உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த கவிதை வரிகள். அதைவிட மருண்டு வாழும் தமிழருக்கு வாழ வைக்கும் அருட்பெருக்கு, இது பாரதிதாசன் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி எழுதிய அழகான கவிதை. ஆனா என்ன சிக்கல்னா, ஒரு அழகான கவிதைய ஒரு கழுதைக்கு எதிரான ஒரு போராட்டமாக நடத்துவதா என்பதுதான். இந்த கவிதையை கொண்டு கழுதையை எதிர்ப்பதுதான் கழுதை தான். ஏனென்றால் எப்பொழுதும் கழுதை பிறக்கும் பொழுது அது கழுதை என்பது தெரியாது, அது மூக்கு வெளுத்தாதான் அது கழுதை என்பது தெரியும். அப்படி இந்த சீமான் தன்னுடைய அரசியல் பயணத்தை பெரியாரை சொல்லிதான் தொடங்கினாரு. அது குறித்து பாடலும் எங்களுக்கு உண்டு. அந்த கழுதைக்கு ஒரு பாடல் உண்டது. கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு, கட்சி தொடங்குறப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழங்கரைய முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு, பச்சொம்பிய தோற்றுவிடும் நாளைக்கு ஒரு கலரு. சீமான் பெரியார தொடக்கிறதுக்கு சீமான் பிஜேபியின் விளக்கமாறு, பிஜேபி விளக்கமாறு, பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத, உன் பர்சனல் வாழ்க்கை அடையாறு கூவம் சாக்கடை என்பதாக ஒரு பாடல் எழுதினது. தோழர் ஒருத்தர் சொல்லும் பொழுது பெரிய அளவுக்கெல்லாம் அது இரவல் கடப்பாறை என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அது ஈர்க்குச்சின்னு சொன்னாரு. விளக்கமத்துடைய நூற்றுக்கணக்கான ஈர்க்குச்சியில் அது ஒண்ணது. ஆமா, பார்ப்பனியம் என்கிற விளக்கமாறு பல சூத்திர சொல்றோம்ல, சூத்திரங்களா, அந்த சூத்திரங்களை கொண்ட ஒரு தொகுப்பாக இந்த விளக்கமத்தை உருவாக்கியிருக்கிறான். அதுல எடப்பாடி பழனிசாமியிலிருந்து ஒரு நாம் தமிழர் சீமான், இப்ப தாவேகா விஜய் என்கிற ஒரு தம்பி, மணியரசன் போன்றவர்கள் இந்த விளக்கமத்துக்குள்ள யாரு என்னென்ன குச்சிகள்லாம் இருக்குது என்பது இப்பொழுது அவர்கள் நடந்து கொள்வதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியுது. இவர்களோட நோக்கம் இந்த குச்சிகள்லாம் இணைத்து ஒரு விளக்கமரா கட்டி அதிலிருந்து நமது மரபை, பாரம்பரியத்தை துடைத்தெறிவது என்பது அவர்களோட திட்டம். இது உன்னால அது முடியாதது. இவர் பேசியிருக்காரு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் நினைக்கிறேன். இந்த நேர்காணல்ல அவர் பேசியிருக்காரு. அதுல பார்ப்பனிய பிராமணிய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையா, அதாவது பழமை வாய்ந்த திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்றாரு அவரு. முதல்ல உள்டாவா பேசாத, இது இந்த தலைமுறைக்கு அரசியல் குறித்த வரலாறு தெரியாது அல்லது அரசியல் மீது ஆர்வம் இல்லை என்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு, இது அப்பொலிட்டிகல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு அரசியலற்ற மனநிலையை பயன்படுத்தி கொண்டு பொய்யா பேசாத. உண்மையிலேயே யாரு கடப்பாறை, இடிக்க வேண்டியது யாரு? சனாதன கோட்டை, பார்ப்பனிய சனாதன கோட்டையை இடிக்கின்ற கடப்பாறையாக திராவிட இயக்கம், 100 ஆண்டு கால திராவிட இயக்கம், திராவிட கொள்கை என்பதுதான் இடிக்கப்பட வேண்டிய சனாதன கோட்டை. அது நீ அதை உள்டாவா பேசுற. நான் உன்னுடைய
மரபு குறித்து, பாரம்பரியம் குறித்து இந்த ஜென்சி இளைஞர்களுக்கு நினைவுபடுத்துவது போல, இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்றாங்களே அவர்களுக்கு நினைவுபடுத்துவது போல உனக்கு நினைவுபடுத்துறேன். உனக்கு தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்துறேன். எந்த பழம், அதாவது பழம் பெறும் கட்டடமா, அது பழமை வாய்ந்த கட்டடம் தான். ஒரு சொன்ன வார்த்தை அது பாழடைந்த கட்டடம். பாழடைந்த கட்டடத்தை இடிப்புன்னு சொல்லி, ஆமா ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு, ஆமா பாழடைந்ததான். ஆனா நூற்றாண்டு காலம் போராட்டம் நடத்திய பாழடைந்த. நான் கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். கல்கத்தாவில் நியூ கல்கத்தான்னு இருக்கு, அதே மாதிரி ஓல்டு கல்கத்தான்னு இருக்கு. அந்த பழைய கல்கத்தாவுடைய வீடு அமைப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹேராம் படத்துல பார்த்தது போல இருக்கும். அது புதிய கட்டடங்கள் கிடையாது, ஆனா அதற்கு ஒரு பல நூற்றாண்டுகள் பாரம்பரியம் உண்டது. அது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய புரட்சியாளர்கள் ஒன்று கூடி பேசி போராட்டத்திற்கு அவர்கள் சிந்தித்து போராட்டம் நடத்திய அந்த மரபின் ஒரு குறியீடாக, அடையாளமாக அந்த கல்கத்தாவுடைய பழைய நகரம் இருக்கிறது. நீ எதை பாழடைந்த கட்டடம் சொல்றியோ அதுக்கு 100 ஆண்டு காலம் மரபு உண்டு, அது 100 ஆண்டு கால வயது உண்டு. அந்த 100 ஆண்டு என்பது தம்பி எதற்கு எதிராக தெரியுமா? நம்முடைய, நான் என்னையும் நான் இணைத்துக் கொள்றேன், நம்முடைய மூதாதையர்கள், நீ சொல்ற அப்பத்தான் சொல்றோம்ல, அந்த அப்பத்தாக்கள் மாறாப்பு அணிய முடியாது. அவர்களுடைய மார்பின் அளவை பொறுத்து முளைவரி விதிக்கப்பட்ட, அதற்கு எதிராக போராடிய 100 ஆண்டு கால பழம்பெரும் கட்டிடம் எது? திராவிடர் கழகம் பிறந்தது என்னவோ அது ஐயா வைகுண்டர் பிறப்பதற்கு பின்னால் பிறந்திருக்கலாம். ஆனால் இதற்கு எதிராக போராடிய ஐயா வைகுண்டரோ அல்லது திராவிட கருத்தியலை முன்வைத்த அயோத்திதாச பண்டிதரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, அல்லது வள்ளலாரோ, வெள்ளுடை உடுத்திய வள்ளலாரோ, அல்லது இங்க அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில ஐயன்காளியோ, ஸ்ரீ நாராயண குருவோ, வடக்கே அம்பேத்கரோ, சூலேவோ, எல்லோரும் எதை எதிர்த்து போராடினார்கள்? ஆரியத்தை எதிர்த்து போராடினார்கள். அதாவது சரியாக சொல்லப்போனாக்க பிராமணிக்கல், பார்ப்பனியம். ஆரியம் என்பது இனக்கலப்புக்கு முன்னதாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இனம். அதுக்கு பிறகு ஆரிய திராவிட கலப்புக்கு ஏற்பட்ட பிறகு தன்னை பார்ப்பனர்கள், பிராமணர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த அடுக்கல ஹைரார்கிகள், இந்த அடுக்கல தன்னை மேல்நிலை வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பேர் பிராமணிக்கல். பார்ப்பனர்களாக உருவெடுத்த, பார்ப்பனர்களாக மாறிய இவர்கள் தன்னை உயர்ந்த இடத்தில் வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் உருவாக்கியதுதான் இந்த ஹைரார்கிகள், இந்த அடுக்கு, இந்த படிநிலை. அதற்கு பிறகுதான் மனுஸ்மிருதி, சனாதன், பிராமணிக்கல், பார்ப்பனியம். அந்த அடிப்படையில் இந்த பார்ப்பனியம் தான் 100 ஆண்டு காலமாக, அதற்கு முன்னதாகவே, நான் சொல்வது பார்ப்பனியத்துக்கு எதிராக, பார்ப்பனியம் என்று தோன்றுவதற்கு முன்னதாகவே ஆரிய திராவிட இனக்கலப்பு ஏற்பட்ட பொழுது, கலப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது ஆரியத்துக்கு எதிராக போராடிய ஒரு பெரிய மரபு நம்முடைய இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் உண்டு. சித்தர் மரபு, புத்தர் மரபு, அதற்கு பிறகு இங்க திருமூலர் உள்ளிட்ட ஐயா வள்ளலார் மரபு, வைகுந்தர் மரபு. இப்படி தொடர். மனோஜ் அரங்கத்துக்குள் நுழைந்து விட்டார். யாரெல்லாம் ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம், நீங்க சொல்லலாம், நீங்க பெரியார் அவர் பிற்காலத்தில் தானே தோன்றியவர், அல்லது திராவிட இயக்கம் என்பது ஒரு 100 ஆண்டு வரலாறை மட்டும் தானே கொண்டது. அதற்கு முன்னாடி யார் போராடினார்னா, யாரெல்லாம் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடினார்களோ அவர்களெல்லாம் எங்கால். நீ யாரையெல்லாம் கோடிட்டு காட்டுற? வள்ளலார் எங்கால்னு சொல்ற. வள்ளலார் எந்த வகையில் உங்க ஆளு? இப்ப நீ சொல்லக்கூடிய இந்த கண்ணோட்டத்தின்படி பார்ப்பனிய கடப்பாரை எடுத்துக்கொண்டு திராவிட பழம் கட்டடத்தை வீழ்த்துன்னு சொல்றல்ல, அந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடி அதற்காகவே தன்னுடைய உடையை காவி உடையிலிருந்து மாறி வெள்ளுடை உடைத்தவர் வள்ளலார். சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார், சாதி மதம் சாத்திரம் எதிர்த்து சமர் புரிந்த வள்ளலார் என்கிற வகையில பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடிய வள்ளலார் அவருடைய மரபு, அதுவும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆரிய எதிர்ப்பு போராட்டம். அந்த வகையில இந்த பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு நீ இந்த திராவிட பழம் கட்டிடத்தை இடிப்பேன்னு சொல்ற. நீ திராவிடம் என்பது வெறுமனே தந்தை பெரியாரோ அல்லது இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம் என்று அரசியாட்சியில் இருந்து கொண்டு போராட்டம், அரசாட்சியில் நம்முடைய மனோஜ் தான் சொன்னார் நினைக்கிறேன், இல்ல தமிழன் பிரச்சனை சொன்னாரு, நீ பேசிட்டு போயிடலாம், நீங்க அதாவது என்னது வெறுங்கை ஆட்டிடலாம், ஆனா எண்ணெய் வச்சிருக்கக்கூடிய கரண்டிய அவன் தானே, இப்படிதானே, அதை ஆட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வரம்பு இருக்குது, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வரம்பு இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் சனாதனத்தை எதிர்த்து சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துவதும்
அதன் மூலமாக பெற்ற வழக்கை நான் திரும்பிக் கொள்ள மாட்டேன், அந்த சொன்ன வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்று எல்லா நீதிமன்றங்களுக்கும் பதில் உரைத்து இன்னமும் உறுதியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்த 100 ஆண்டு கால வரலாறு என்பதுதான் நீ சொல்லக்கூடிய இந்த பழம்பெரும் கட்டடத்தை உடைக்க வேண்டும் என்கிற வரலாறா? நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னொன்னு சொல்றேன். நீ திராவிடத்தை தமிழுக்கு எதிராக நீ நிறுத்துற. நீ அதுக்கு பாரதியார் தான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ப தேன் பாயுது காதினிலே என்று தமிழ்நாடு குறித்து அவர் தான் சொன்னாருன்னு சொல்ற. ஆனா அதற்கு முன்னதாகவே சிலப்பதிகாரத்திலேயோ அல்லது பரிபாடலையோ தமிழ்நாடு என்கிற சொல்லு இருக்குது. நீ யாரை இன்னைக்கு உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்லி ஒரு அஜெண்டா, ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கியோ, அதற்காக நீ வம்பாக ஒரு இல்லாத வரலாற்றை பேசுற. அது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, பேர் வைக்கணும், ரைட்டு, சோறு வைக்கணும்ல. நான் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா, ஆமா, தமிழ்நாடு என்கிற பெயர், அந்த தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல. தமிழ்நாடு என்பது நீ சொல்ற தமிழ் தேசிய அந்த கண்ணோட்டத்தின்படி தமிழ்நாடு என்பது சில வரையறைகளை உள்ளடக்கியது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதியில் பொருளாதாரம், அரசியல், பண்பாடு, மொழி, கலாச்சாரம் இப்படி அனைத்தையும் உள்ளடக்கியது. அந்த வகையில இந்த நீ திராவிடம் என்பது இதற்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனாக்கா, தமிழ் தேசியம் கட்டமைக்கப்படுவதற்கு கருக்கலைப்பு வேலையை இந்த திராவிட என்கிற இந்த சொல்லாடல் உருவாக்குவதாக. அதனால திராவிடம் என்பது செல்வாக்கு செலுத்துவதால தான் மக்கள் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியல, தமிழ் தேசியம் அமையப்பெறலன்னு பேசுறல்ல. இப்ப யாரு தடுத்தா? இப்போ யாரு தடுத்தா? இந்த தமிழ் தேசியம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. திராவிடம் என்பது எந்த காலகட்டத்தில் வந்தது? திராவிடம் என்கிற சொல்லு இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமையப்பெறுவதற்கு முன்னதாக மாகாணங்களா இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த குறிப்பாக பார்ப்பனியத்துக்கு எதிராக 2000 ஆண்டு கால பார்ப்பனியத்துக்கு எதிராக நாம் போராட வேண்டுமானால் நம்முடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில திராவிடம் என்பது நம்மளுடைய வலிமையை விரிவுபடுத்துகிறது என்பதை தாண்டி வேற என்ன இருக்குது? நீ வரையறை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தமிழ்நாடு என்கிற எல்லை வரையறை கொண்டது கிடையாது திராவிடம். ஆமா, அதுல என்ன பிரச்சனை? போ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. திராவிடம் என்கிற அந்த சொல் திராவிடம் என்கிற சொல் பார்ப்பனியத்துக்கு எதிராக தன்னை பலப்படுத்திக் கொண்டு போராடியது. அது தன்னோட எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டது, சென்டர் பண்ணிடுச்சு. அதே அந்த திராவிடம் தான் எந்த ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து 100 ஆண்டு காலமாக போராடியதோ அந்த திராவிடம் தான் இன்னைக்கும் அதே பார்ப்பனியம் முன்னை காட்டிலும் வலிமை பெற்று அது பாசிசமாக மாறி இருக்கிறது. பார்ப்பனியம் என்பது இப்பொழுது சாஃப்ரான் பாசிசம், காபி பாசிசமாக மாறி இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கும் நம்முடைய பலத்தை பெருத்திக் கொள்வதற்கு திராவிடம் என்பது எப்படி எதிரா இருக்குது? சரி, இந்த கன்சால்டேஷனுக்கு தமிழ் என்கிற அந்த ஒரு மாநிலம், ஈனம், மாநிலம் சார்ந்த ஒரு தேசியம் அதற்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னாக்கா, உண்மையிலேயே தமிழ் தேசியத்திற்கு எது தடை? எதுக்கு யார் இடைஞ்சல், யார் இடையூறு? திராவிடம் என்கிற கருத்தியலா அல்ல திராவிட இயக்கமா, திராவிட இயக்கங்களா? யார் இடையூறு? இப்போ ஒரு மாநிலத்தின் உரிமைகள், அது மாநிலங்கள் அமைய பெற்ற பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எத்தனை துறைகள் தன்னுடைய மாநிலத்தின் உரிமையாக இருந்தது? 69. அதுக்கு பிறகு 63 குறைந்தது. அதுக்கப்புறம் அவசர காலகட்டத்தில் 3 பிடுங்கப்பட்டுச்சு. திரும்ப 60 குறைந்தது. இப்ப 31 மிச்சம் இருக்குது. இந்த 31 இருக்குது ஆனா இல்லை என்பது போல இதான் உங்களுக்கு தெரியும். அதாவது மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், கன்கரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்திசைவு பட்டியல். இந்த ஒத்திசைவு பட்டியலில் அதாவது மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் அதாவது ஒன்றிய அரசிற்கும் 2 பேரும் முடிவெடுக்கக்கூடிய இந்த கன்கரண்ட் என்பது இப்பொழுது அது மேல யார் அதிகாரத்தை செலுத்துகிறாங்க? ஒண்ணும் இல்ல. இப்போ கல்வி என்பது கன்கரண்ட், ஒத்திசைவு. ஆனா என்ன நடக்குது? வேற வகையில அதிகாரம் திணிக்கப்படுது. நீ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை என்கிற இந்த இந்தி திணிப்பு அல்லது பார்ப்பன திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு தர வேண்டிய அந்த நிதியை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம். 4200 கோடி 250 கோடி நினைக்கிறேன். இது பேர் கன்கரண்ட்ல இருக்குது. ஆனால் அந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருந்தாலும் யார் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற, அதை யார் மேல்கை எடுக்க முடியுது என்று சொன்னால் இந்த வகையில் கட்டாயப்படுத்தி உனக்கு தர முடியாது, இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியவில்லை என்று சொன்னார் அப்படின்னாக்கா இது என்ன பிரச்சனை? இதனால் இது இப்போ இதை செய்வது திராவிட கருத்துகளா அல்ல திராவிட இயக்கங்களா? ஒரு மாநிலத்தோட உரிமை பறிக்கப்படுகிறது. கல்வி என்பது ஒண்ணு. 2வது பாருங்க, இப்போ இந்த மைன்ஸ், அதாவது கனிம வளங்களை ஒன்றிய அரசு கைப்பற்றிக் கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவிக்க வேண்டிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறது நேற்று வரை மாநில அரசு. ஆனா இப்போ சமீபத்தில் வந்த இந்த அமெண்ட்மெண்ட், இந்த திருத்தம் என்பது என்ன சொல்லுது? மாநில அரசின் ஒப்புதலை பெற வேண்டிய தேவையில்லை என்று சொல்கிறது. எதிர்த்து போராடேன்.
ஆனா அவர் போராடுவார். அவர் என்ன செய்வாரு, ஏதாவது ஒரு இந்த மாதிரி இன்டர்வியூ, இந்த என்னது இந்த தொலைக்காட்சி பேட்டியில சவுண்ட் விடுவாரு, அதுக்கப்புறம் ஆள் காணப்படுவார். அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அதன் மேல 30 ஆண்டு காலம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக, அது கல்வியில் இந்தி திணிக்கப்பட்டதும், அதே போல ஆட்சி மொழியாக இந்தி என்பதும், இதற்கு எதிராக 34 தொடங்கி 64 வரை நீண்ட நெடிய போராட்டம் நடத்தப்பட்டது. திராவிட பழங்கோட்டையா, அதை இடிக்க போறியா? நீ சொல்லக்கூடிய தமிழ் என்பது ஏன் தமிழ்நாடு என்கிற பெயர் வந்ததற்கு என்ன காரணம்? திராவிட இயக்கம் இல்லாத வேற யார் செஞ்சது? செந்தமிழ்நாடு என்னும் போதில் அவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும், பாரதியாரை பொறுத்த வரைக்கும், புறநிலையாக ஒரு வாய்ப்பு வந்தால் அதில் உணர்ச்சி பெறுவது, ஆஹா என்று எழுந்தது புகப்புரட்சி, அப்புறம் என்ன சோறு என்னது, தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று அவன் ஒரு உணர்ச்சி கவிஞன். அவன் பொறுத்த வரைக்கும் மல்டி பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா சொல்லுவாங்க. அதே போல அதிகாரம் அவர் மேல் திணிக்கப்பட்டாக்கா அடங்கிடுவாரு, புதுச்சேரி ஓடிடுவாரு. இதை பற்றியான அவரை பற்றி ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணல, நான் அவரை பற்றியான ஒரு மதிப்பீட்டுக்கு நான் போக வரல. ஆனால் இருக்கட்டும், பாரதியார் சில விஷயங்கள்ல அவர் பூணல் மாட்டி விட்டாரு என்றெல்லாம் சரி. அதுல இருந்து அந்த பர்சனாலிட்டிய நீ பெரியாருக்கு எதிராக எப்படி நிறுத்த? நீ அப்படி ஒப்பிட முடிந்தவரா தந்தை பெரியார்? அவரு 30 ஆண்டு கால போராட்டம் அது தோழர்கள். இந்த திருச்சி என்பது மிகப்பெரிய சான்று அல்லவா? அது இந்த திருச்சியில இதே 1957 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தீண்டாமையை உறுதிப்படுத்துகின்ற இந்த சட்டப்பிரிவுகள் 16, 15, 16A, அதுக்கப்புறம் 25, 26A, 368, 372 இந்த சட்டப்பிரிவுகள் கஸ்டம்ஸ் என்கிற பெயர்ல, டினாமினேஷன் என்கிற பெயர்ல, ரிலீஜியஸ் பிராக்டிஸ் என்கிற பெயர்ல, ரிலீஜியஸ் ப்ரொஃபஸ் என்கிற பெயர்ல, ரிலீஜியஸ் ப்ரொபோஸ் என்கிற பெயர்ல நாமெல்லாம் இன்ன வரைக்கும் கருவறைக்கு நுழைய முடியாது, கோயிலுக்கு நுழைய முடியாது. இந்த காரணத்தை கொண்டு அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று கலைஞர் அவர்கள் போட்ட சட்டம், அதற்கு பிறகு அதை புதுப்பித்து அதுக்கு பயிற்சி பள்ளி நிறுவி இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் முன்னெடுப்பு செய்த பிறகும் உச்ச நீதிமன்றத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு நமக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது எந்த அடிப்படையில? இந்த டினாமினேஷன் கஸ்டம்ஸ் என்கிற அடிப்படையில. அந்த சட்டத்துக்கு எதிராக அந்த தாள்களை கொளுத்தி போராட்டம் இந்த திருச்சி மண்ணில் நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். 10,000 பேர் 3,000 பேர் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். 10,000 பேர் அவங்க ஏற்றுக்கொள்ளல, கொஞ்சம் பேர் கலந்து கொள்ளாமல் சொல்லி அதுல அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் மூலமாக 20 பேர் தங்களுடைய உயிர் தியாகம் செய்தார்கள். அதுல நம்முடைய மணல்மேடு வெள்ளைச்சாமியும், நம்முடைய பட்டுக்கோட்டை ராமசாமி நினைக்கிறேன், பட்டுக்கோட்டை ராமசாமி, மணல்மேடு வெள்ளைச்சாமி, ஏன் கீழே வாளாடியில நம்ம சென்னை சாமி அவரு பெரிய சாமி. எத்தனை சாமிகள் ராமசாமியுடைய தொண்டர் படையாக உயிர் தியாகம் பண்ணாங்க. அவர்கள் புதைக்கப்பட்டார்கள், சிறைக்குள்ள புதைக்கப்பட்டார்கள். அந்த பிணத்தை கூட வெளியில தரல. 7 நாட்களுக்கு பிறகு அந்த புதைக்கப்பட்ட பிணத்தை அழுகிய நிலையில் அதை கைப்பற்றி அதை தோளில் சுமந்து அதை அரசியல் பிரச்சாரம் செய்தது வேற யாரும் இல்ல, நீ எப்படி தந்தை பெரியாரையும் அன்னை மணியம்மையும் உன்னோட புத்தி மாறி விஜயலட்சுமி வெர்சஸ் ஸ்ரீமான் போல உன் புத்தி போல எப்படி தவறாக நீ இன்டர்பிரட் பண்ணியோ, அந்த தாய் மணியம்மை தான் அந்த பிணத்தை தோண்டி தலைமை தாங்கி இங்க ஓயாமாரில் சொல்லிருக்காங்க. அந்த வரலாறு தெரியுமானா? முத்தாள் உனக்கு தெரிந்த 30 ஆண்டு வரலாறு இந்த இந்தி எதிர்ப்பு வரலாறு இல்ல. அதுக்கு பதிலாக நீ நடத்தின போராட்டம் 30 ஆண்டு காலமாக உன்னை சினிமாவில் உன்னோட நிலையை இருத்திக் கொள்வதற்காக போராட்டம். அதுக்கப்புறம் இந்த அம்மா இருக்காங்களா, அவங்க பேர் விஜயலட்சுமி, இது கூட நடத்திய போராட்டம். உனக்கு என்ன தெரியும் உனக்கு? அவர் சொல்றாரு, அவர் சொல்லும்போது பாடி லாங்குவேஜ், அது என்ன பாடி லாங்குவேஜ்னு சொன்னாக்கா, இல்ல இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதாவது இதுவரை திராவிட வரலாற்றிலேயே ஒரே ஒரு எதிரி உலகத்திலே தானே வரலாற்றிலேயே திராவிடத்திற்கு ஒரு முதல் எதிரின்னு சொன்னாக்கா அவர் சீமான் தானே. இது மாதிரி பொய்ய பேசக்கூடிய ஒரு நபருக்கு நாம் விளக்கம் நடத்துவதா, இதற்கு தலைப்பு தீர்மானிக்கதாங்கிற அளவுக்கு இருக்குது. இந்த ஆள் ஒரு ஆள் தான் 100 ஆண்டு காலத்துல சீமானை தவிர திராவிட இயக்கத்திற்கு வேறு வரலாற்றிலேயே ஒரே ஒரு எதிரியா. இப்படி ஒரு முட்டாள்களுக்கு நாம பதில் சொல்ல முடியாது என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாருனாக்கா, அப்போ இனிச்சது இப்போ கசக்குதான் பேசுறாரு. என்ன இனிக்குது? அது மாதிரி காளைகள் வென்று வரும் திராவிட காளைகள் என்று பாரதிதாசன் எழுதியதாகவும், இல்ல திராவிட என்கிற சொல்லு அதன் வழியாக பாரதிதாசனுடைய பேசிய அந்த வார்த்தை உங்களுக்கு இனிக்குது. ஆனா அதே பாரதிதாசன் அதுக்கு பிறகு என்னது, நாவலரும் காவலரும் ஆண்ட நாடு நிமிர்ந்து நாம் தமிழர் பாடு, அதானே இது தமிழ் என்கிற வார்த்தை, நாம் தமிழர் என்கிற வார்த்தை உங்களுக்கு கசக்குதா என்று பேசுறாரு அவர். முதல் இது ரெண்டும் எதிராக நிறுத்துவது என்பது ஒரு தப்பு. அது நான் ஏற்கனவே சொல்ல போல தமிழ் அதாவது திராவிடத்தையும் தமிழையும் எதிராக நிறுத்துவது என்பது முதல்ல தவறு ஒரு பக்கம் இருக்க.
இன்னொரு பக்கம் இதற்காக, அதாவது திராவிடம் என்கிற வார்த்தை மட்டும்தான் நமக்கு பெருமைக்குரியது, நமது நோக்கம், நம்முடைய இன்ட்ரெஸ்ட். ஆனா தமிழ் என்பது நமக்கு வெறுக்கத்தக்க ஒன்று என்று பேசுவதற்கு இல்லையா, இது பாசிஸ்டுகள் கட்டமைக்கக்கூடிய ஒரு பொய்யை போன்றது. அப்படித்தானே? பாசிஸ்டுகள் கட்டமைக்கக்கூடிய ஒரு பொய் போன்றது. திரும்ப திரும்ப பொய்யை சொல்வது மூலம் தமிழ்நாடு என்கிற பெயர் எப்படி வந்தது? முதல்ல தமிழ்நாடு என்கிற பெயர் திராவிட என்கிற கொள்கையை எதிரிகளுக்கு எதிராக நம்முடைய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வைத்ததை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனா அப்படி திராவிட என்பது நமக்கான ஒரு அது கேடயம் போலது, அது மார்பல் இந்த கர்ணன் சொல்லுவாங்கல்ல, கவச குண்டலம் போலது. எதிர்க்கு எதிராக நாம் பலப்படுத்திக் கொள்வதற்காக அந்த திராவிட என்பது. ஆனா அதே சமயத்துல திராவிடம் தமிழுக்கு எதிரானதா? எத்தனை மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்குது. தமிழ்நாடு என்கிற பெயர் நீ சொல்றல்ல, அவரு செந்தமிழ்நாடு, தமிழ்நாடு முன்னையா பின்னையாங்கிறத முக்கியம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல சிலப்பதிகாரத்துல வந்திருக்குது, பரிபாடல வந்திருக்குது. முன்ன பின்ன என்பதா? எப்ப வேணாலும் பேர் வச்சுக்க. ஆனால் அதை நினைப்பதற்கு இன்ன வரைக்கும் தமிழ்நாடு என்கிற பெயர் நினைப்பதற்கு எத்தனை போராட்டம்! அது தந்தை பெரியார், சங்கரலிங்கனார் தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துல அது வந்து அதுக்கு பெரிய தடைகள். அதற்கு பிறகு தமிழ்நாடு என்கிற பெயர் வரப்பெற்றது. அது தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு. தமிழ்நாடு என்கிற பெயர் வரப்பெற்றதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த மரபு பெருமிதத்தை தருகிறது. அந்த மரபுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்கிறது மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாடு இப்பொழுது வெறும் பெயர்ல மட்டும் இல்ல. நான் தான் சொன்னேன், பேர் வைக்க நம்ம சோறுன்னு சொல்றோம்ல, இந்த தமிழ்நாடு என்பது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்ல. இந்த தமிழ்நாடு ஒரு அரசியலை கருத்தரிச்சிருக்கிறது, ஒரு கொள்கை, கோட்பாடு. அது அதனால தான் கல்வியை வழங்குதுன்னு சொல்லுது. தந்தை பெரியார் சொன்னது போல பெண் கல்வி குறித்து பேசுது. நிறைய படி, நீ ராணுவத்தை சேரு, நீ வந்து வாகனத்தை ஓட்டு, நீ விளையாட்டு வீரரா போ, நீ வந்து சேட்டலைட்டா ராக்கெட்டுக்கு போ என்றெல்லாம் ஏன் சொல்றாரு? அந்த அறிவு என்பது, அறிவு கொண்ட ஒரு சமூகம் என்பது மேம்பட்டதா இருக்கும். அதான் இன்னைக்கு வளர்ச்சி. நான் கல்கட்டாவுக்கு உண்மையில போயிருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய எதுவுமே இல்லை. அவங்க எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டுக்கு, எனக்கு வயது 64, நான் சிறு வயதுல என்னுடைய கிராமத்துல சந்தித்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்கு. ரொம்ப அவர்கள் கல்வியர் கிடையாது, எல்லாமே கூலி ஏழைகள். ஒரு கூலி ஏழைகளுடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்கும், உங்களுடைய நாகரிகம், பண்பாடு, பேச்சு எப்படி இருக்கணும், கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. அது மட்டும் இல்ல, முக்கியமானது, ஒரு சமூகம் என்பது திராவிட என்பதுல நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நகலை எரித்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் துறந்தவர்கள் 20 பேரா 18 பேர், 18 விட அதுல பெரும்பகுதி கிட்டத்தட்ட 12 பேரு சோக்கால்டு அப்ரிக்கா. அப்படிதானே? இந்த சட்டத்தின் பிரிவு என்பது தீண்டாமை சாதி தீண்டாமையை உறுதிப்படுத்துகின்ற சட்டப்பிரிவு. அதற்கு எதிரான போராட்டம். அந்த போராட்டத்தை ஈடுபட்ட 18 பேர்ல 12 பேரு அதாவது சொல்லப்படுகின்ற உயர் சாதியை சேர்ந்தவர்கள். அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் சொல்லப்படுகின்றன, அவர்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா உயர் சாதி என்று சோக்கால்டு அழைத்துக் கொள்கின்ற அவர்கள் போராடினார்கள் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை என்பது. உனக்காக நான் போராடுகிறேன், உனக்காக நான் உயிர் பிறக்கிறேன் என்பது இது திராவிட இயக்க கொள்கையில இருக்கு, கம்யூனிஸ்ட் கொள்கையில இருக்குது. ஆனால் இந்த கொள்கை, இந்த கருத்து சென்று சேராத இடத்துல முழுக்க செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கு, சுயநலம் தான் இருக்கு. ஒரு தொடர் வண்டியில இடம் பிடிப்பதற்காக நடக்கின்ற போராட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தவிர விட்டுக் கொடுக்கின்ற பண்பு உனக்காக நான் என்கிற அந்த கண்ணோட்டம் என்பது ஒரு 100 ஆண்டு காலமாக இங்க நாம் புழங்கிய இந்த கருப்பு கொள்கை, சிவப்பு கொள்கை என்பது சந்தேகமே கிடையாது. அது அங்க இல்லாதால ஏன் அப்படி நடந்து கொள்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது வேற ஒண்ணும் கிடையாது. அவர்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு பொது கருத்து, சுயநலம் தவிர்த்த ஒரு பொதுநல கருத்து, ஒரு சமூக நீதி கருத்து அங்க இல்லைங்க. சில காலங்கள் இருந்தது. நான் சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்துல அதுக்கு ஒரு மரபு உண்டு. அது ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்ட மரபு, அதே போல சமூக நீதி மரபு இருந்தது. அது இப்போ இல்லை. இங்க பெரியார் போல அங்க யாரும் இல்லை, அம்பேத்கர் போல யாரும் இல்லை. அப்படி இந்த கருத்தை விதைப்பதற்கு ஆள் இல்லாதார அவங்களோட மனநிலை இப்படி இருக்குது. அந்த வகையில தமிழ்நாடு எந்த அளவுக்கு மேம்பட்டதா இருக்குது என்பதற்கு நீ போய் பாருன்னு சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும், நீ அங்கெல்லாம் போயிருப்ப. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு வியாபாரி, இந்த சீசன் வியாபாரி. இந்த மழை காலத்துல மதுரை பருத்தி பால் வைப்பாங்க, வெயில் காலத்துல வெள்ளரி பிஞ்சிப்பாங்க. இது நியாயமா வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுடைய இது. ஆனா அவன் எந்த காலமா இருந்தாலும் ஒன்னதான் வைக்கிறான். அது என்னன்னு சொன்னாக்கா, தன்னுடைய ஃபிளஷ் உடலை வைக்கக்கூடிய ஒரு விபச்சாரகர். அதுக்கு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடக்க காலத்துல எப்படின்னு சொன்னா அதை சொல்ல முடியாது.
இந்த கருத்தியல் பெரியார் கருத்தை வச்சுக்கிட்டு அதை வித்த, அதுக்கு பிறகு புலிகள் வித்த, இப்போ சங்கிகள், இப்போ இதுக்காக உன்னுடைய நீ உன்னை ஒப்படைச்சிருக்கிறது. இப்படி ஒரு பக்கா வியாபாரி இந்த சீமான். அந்த ஆளுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதுல ஒரு விஷயம் என்ன சொன்னாக்கா, இப்ப தோழர்கள் கூட நேற்று எங்களோட மாநாட்டில் பேசினாங்க. இரவல், அதாவது சூத்திர, அதாவது என்ன கடப்பாறை, இது பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு நீ இந்த சூத்திர கோட்டையை இடிப்பேன்னு சொல்ற பாடம் அடைஞ்ச ரொம்ப நல்லது. பார்ப்பனிய கடப்பாறைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அது நம்முடைய இந்த RN ரவி இருக்கார்ல, அவர் மாதிரி தான் அந்த கடப்பாறை இருக்கும். அவரு நான் சொல்றது சைஸ்ல கடப்பாறை அந்த சைஸ்ல இருக்கும். அது புடலங்க. அது அவனால ஒன்னையும் பிடுங்க முடியாது என்கிற வகையில இந்த பார்ப்பனிய கடப்பாறை, நீ கடப்பாறை எடுத்துக்கிட்டால இந்த பார்ப்பனிய புடலங்காவால இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட கோட்டையை உன்னால அசைக்கக்கூடிய முடியாது என்பதுதான் உண்மை. உன்னுடைய இந்த இதை பத்தி நீ பாரதிதாசனை பத்தி பேசுற, பாரதிதாசனை ஒப்பீட்டளோட பேசுற. முதல்ல பாரதிதாசன் திராவிட என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இனித்தது, அதுக்கு பிறகு தமிழ் பற்றி பேசும்போது உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு பேசியிருக்கிற. ஓகே, உன்னை பத்தியும் பேசியிருக்காங்கல்ல. உன்னை பத்தியும் அங்கத்துக்குள் நுழைந்த 5ஆம் படை அப்படின்னு பாரதிதாசன் தெரிவிச்சிருக்காரு. அங்கத்துக்குள் நுழைந்த 5ஆம் படையாக இந்த ஆள் இருக்காரு. அப்படித்தானே மக்கள்லாம் நம்புறாங்கல்ல. ஆனா இப்ப அந்த அவசியம் எல்லாம் போயிடுச்சு. நீ பேச தொடங்கிய பிறகு இனி சீமானை பற்றி அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்ப்பனை வழக்கமத்துல இன்னொரு குச்சி என்பது அம்பலமாகிவிட்டது. ஆனாலும் கூட உன்னை போன்றவர்களுக்கு தான் அன்னைக்கு அங்கத்துக்குள் நுழைந்த இந்த என்னது 5ஆம் படை என்று சொல்றாரு என்பது மட்டுமல்ல, அதை தாண்டி கடும் கோபத்துல உன்னை எல்லாம் பாடலாலே விமர்சனம் பண்ணியிருக்காரு கவிதையால. பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக, பள்ளந்தனில் விழும் பிள்ளைப்பூச்சியே தலையை தாழ்த்து, முகத்தை தாழ்த்து, தோளையும் உதட்டையும் தொங்கவை, ஈன உளத்தை உடலை சுருக்கி நக்கிக்குடி, அதை நல்லது என்று சொல், தாழ்ந்து நாயினும் தாழ்ந்து போ, தரையை கவ்வி ஆமையைப் போல் அடங்கி ஒடுங்கு, பொட்டு பூச்சியே உண்மை தேரையே, அழு இழி அஞ்சு புனி பிதற்று, கண்ணங்கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள், மனிதரில் நீயும் ஒரு மனிதன், மண்ணென்று இமைதிற எழுந்து நன்றாய் எண்ணுவாய், விழித்த விழிதலில் மேதனிக்கு ஒலி செய், நகைப்பு முழக்கு கடத்துலோகத்தை மீசை முறுக்கி மேலே ஏற்று, விழித்த விழிதலில் மேதினிக்கு ஒலி செய், உனது வீடு உனது பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகள் தோறும் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து, வானத்தின் மீது ஏறி என்று பாரடா இந்த மானிட பரப்பை என்று சொன்னார். அவரு ஒரு விமர்சனம், ஒரு இடித்துரைத்தார். அவரு இப்பேற்பட்ட மோசமான நபர்கள் இருந்தாலும் கூட மிகவும் பொறுப்பாக எடுத்துரைத்தார். பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உனது மானிட பரப்பை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உன்னுடன் பிறந்த கொட்டாடம், பாரடா. தனிச்சு நிக்காதடா நாயே, என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள் உனை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான், மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை, உலகம் உன் உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து பொதுவில் நடத்து, வானை போல் மக்களை காவும் வெள்ள அன்பா, இதனை கொள்ள மனிதர்க்கும் கூடடா தோழனே தோழனே. இடித்துரைத்து தன் கவிதையை தொடங்கினாலும் கூட நினைத்து வைத்துக் கொண்டு நீயும் நம்ம பிள்ளை என்று முடித்தார்கள். எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பொறுமையாக அட்வைஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. நாங்க பாரதிதாசன் சில விஷயங்கள் எடுத்துக்கொள்வோம், அது வேணாக்கா எடுத்துக்கலாம், பல விஷயங்கள் நமக்கான மென்டோர் அப்படிங்கிற வகையில. ஆனா பாட்டுக்கெல்லாம் பாரதிதாசன் எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த மெத்தட் நமக்கு ஒத்து வராது. கட்சி தொடங்கினப்போ உனக்கு தேவை பெரியாரு, ஈழம் கதைய முடிச்சு புட்டு புலிகள் ஆதரவு, பச்சொந்திய தோத்து விடும் நாளுக்கு ஒரு கலரு, சீமான் பெரியார தொடக்கிறதுக்கு சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு, சீமான் பிஜேபிக்கு விளக்கமாறு.
பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத? உன் பெர்சனல் வாழ்க்கை அடையாறு கூவன் சாக்கடை. மாறாப்பு சேலையணிய வரி விதித்த ஆரியத்தை எதிர்க்கத்தாண்டா எடுத்தாரு ஆயுதமா திராவிடத்தை, ஆயுதமா திராவிடத்தை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியத? பிரம்மன் உறவு கொண்டா மகளான சரஸ்வதிய என்றால் ஒரு உருட்டு ஊட்டினார்ல, ஏதோ பெரியார் சொன்னதாகவும், தனக்கு உடல் பசி ஏற்பட்டால் அது எந்த பெண்ணா இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரியா இருந்தாலும், தாயாக இருந்தாலும் அவர்களுடன் நீ உறவு ஏற்படுத்துகிறான் பெரியார் சொன்னதாக இந்த முட்டாள் பேசினால. பிரம்மன் உறவு கொண்டான் மகளான சரஸ்வதிய, புராணோ இதிகாசம் எல்லாம் இது போல சிங்க கதை. இதைத்தான் எடுத்துரைத்தார், இதைத்தான் பெரியார் எடுத்துரைத்தார் மேடையில. எங்க வாச்சும் சொன்னாரா நீ உருட்டும் கட்டு கதை. இது விஜயலட்சுமி உன்னை பத்தி வீடியோவில் சொன்ன கதை, வீடியோவில் சொன்ன கதை. பெரியார பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியத? உன் பெர்சனல் வாழ்க்கை அடையாடம் அடையாறு தூவம் சாக்கடை. போதும் நினைக்கிறேன். முடித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம்.